வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 8 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. அதற்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். வறட்சி, எல்னினோ, சூப்பர் எல்னினோ குறித்த கவலையை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டாம். தயவுசெய்து வேண்டாம். நிறைய வினாக்கள், கவலையுடன் வினாக்கள், பெரிய ரொம்ப மனச்சோர்வுடன் வினாக்கள் நிறைய வருது. தயவுசெய்து வேண்டாம். நம்ம திரும்ப சொல்கிறது அதே தான். பருவமழை எப்போ தீவிரமடையும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். வழக்கமாக ஆகஸ்ட்டில் தான் தீவிரமடையும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் இறுதியில் தீவிரமடைன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் பெய்யாமல் போகாது, பெய்துட்டு தான் இருக்குது. நேற்றைக்கு கூட வயநாட்டில் நிலச்சரிவு. அப்போ வயநாடு நிலச்சரிவு என்பது என்னது? காவிரி நீர்பிடிப்பு பகுதி. நீலகிரியில் நேற்றைக்கு மழை. எவ்வளோ மழை? 8 சென்டிமீட்டருக்கு மேலே, 86 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பொழிஞ்சிருக்கு. ஆக படிப்படியாக இது நம்பிக்கை ஊட்டும் மழைன்னு ஏற்கனவே சொன்னோம். நம்ம நீண்டகால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம்? மாத இறுதி, அதாவது ஜூன் இறுதி 28ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். அதாவது ஜூலை 8 வரைக்கும் மழை இருக்கும். அப்புறம் 8லிருந்து 18 வரை 10 நாள் இடைவெளி கொடுக்கும்னு சொன்னோம். 10 நாள் இடைவெளிக்கு பிறகு 19ஆம் தேதி மழைப்பொழிவு மீண்டும் தொடங்கும்னு சொல்கிறோம். அதிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும்னு சொல்லியிருக்கிறோம். ஜூலை இறுதியிலிருந்து தீவிரம், ஆகஸ்ட்டு அதை விட தீவிரம். ஆனால் ஆகஸ்ட் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழும் என்பதனால கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும். ஆனால் மழையும் இருக்கும். காரணம் என்னென்னா, சூரியன் குத்துக்கதிர் வட இந்தியாவில் விழுந்து கொண்டிருக்கு. ஜூன் 21ஆம் தேதி வட இந்தியாவின் கடகரேகையை தொட்டுவிட்டு தெற்கு நோக்கி திரும்பி இருக்கிறது. ஆகஸ்ட் 17லிருந்து செப்டம்பர் 1-2 வரை தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விழும். செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டுக்கு போகும். பிறகு தெற்கு நோக்கி நகரும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆக வழக்கமாக எல்லா ஆண்டுமே அணைகள் நிரம்பிய ஆண்டு ஆகஸ்ட்டு. ஆடிப்பெருக்குக்கு பிறகு தான் அணைகள் நிரம்பியிருக்கு. ஆடிப்பெருக்குக்கு சராசரியாக நிரம்பியிருக்கு. ஆடிப்பெருக்குக்கு பின்னாடி தான் நிரம்பியிருக்கு. ஆடிப்பெருக்கில் தான் பெரும்பாலும் தண்ணி வந்திருக்கு. ஆனால் ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்படும் பொழுது முதலாண்டு தண்ணீர் அது சேமிக்கப்பட்டிருக்கு. பிறகு தான் முதலாண்டு தண்ணீர் தான் நம்ம அடுத்த ஆண்டு திறந்து விடுறாங்க. முதலாண்டுனா வடகிழக்கு பருவமழை காலத்தில் சேமிக்கப்பட்ட தண்ணீர். ஆனால் எப்பொழுதுமே இனிமேல் வருங்காலங்களில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் நம்ம சேமித்து வைத்திருந்தாலும் அது 40 TMC குறைஞ்சிரும். காரணம் என்னென்னா, குடிநீர் தேவை அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே குறைந்து விடும். ஆகையின காரணமாக நாம் எப்படி மேட்டூர் அணையில் தண்ணீரை சேமிக்கிறோமோ அதே போல் அவர்கள் குடிநீர் தேவைக்காக மழைநீரை சேமித்து அதை நாம் சுத்திகரிக்க பயன்படுத்தினாலே மிகச் சிறப்பாக இருக்கும். அது ஒரு புறம் இருக்க, பருவமழை கண்டிப்பாக பொழியும். எல்னினோ, வறட்சி போன்ற தகவல்களை மனதில் கொண்டு அச்சப்பட வேண்டாம். தயவுசெய்து வேண்டாம். பொறுத்திருந்து பாருங்கள். நேற்றைக்கு யாராவது வட இந்தியா, அதாவது மும்பையில் இத்தனை நாள் கொட்டிய மழை யாராவது எதிர்பார்த்துருக்கிறார்களா? மும்பை மக்கள் என்ன சொல்கிறாங்க? வறட்சின்னாங்க. இவ்வளோ பெரிய வெள்ளம், கழுத்து முட்டு வெள்ளம் சில இடத்துல. அவர்கள் எல்னினோ குறித்த தகவல்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வட இந்தியாவில் பல இடங்களில் அதே போல் வெள்ளம். அதே போல் நேற்றைக்கு வயநாட்டில் திடீர் நிலச்சரிவு எப்படி பாய்ந்தோடி எப்படி உயிரிழப்பை ஏற்படுத்தியது என்று உங்களுக்கு தெரியும். வயநாட்டில் நேற்றைக்கு நடந்திருக்கு. அது மழைப்பிடிப்பு. நேற்றைக்கு அப்பாச்சி கவுண்டர் சொல்லிவிட்ட பாலக்காட்டு கணவாயில் சாரல். அதே நேரத்தில் அதை தாண்டி வலிமையான காற்று இருக்கிறது என்ற அச்சமும் இருக்குது. கண்டிப்பாக காற்று பகுதிக்கு காற்று தான் இருக்கும். மழை பகுதிகளுக்கு மழை இருக்கும். சாரல் பகுதிகளுக்கு சாரல் இருக்கும். கனமழை பகுதிகளுக்கு கனமழை பொழிவு இருக்கும். கண்டிப்பாக அது தொடங்கும். சரி, இப்போ நம்ம 10 நாள் இடைவெளி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நினைவு இருக்கிறதா? ஏன் அப்படின்னா அதையும் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம். நம்ம இப்போ சொல்லலை. பசிபிக் பெருங்கடல் வெப்பமும் இந்திய பெருங்கடல் வெப்பமும் சமமாக இருக்கிற காரணத்தினாலே, குறிப்பாக தெற்கு அரைக்கோளத்தில் கடந்த ஆண்டு எந்தவித வலிமையான புயல்கள் உருவாகாத காரணத்தினாலே 31 டிகிரி வெப்பம் இருக்குது. நிலநடுக்கோட்டில் 30 இருக்குது. இந்திய பெருங்கலோட வடக்கு பகுதியாகிய அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதியில் 30-31 இருக்குது. எங்கேயுமே 30 குறைவால. கொஞ்சம் ஏமன் ஓமன் பகுதியில் மட்டும் 29 இருக்குது. பெரும்பாலும் 30-31 இருக்குது. பரவலாகவே 30 இருக்குது. ஆகவே இப்பொழுதும் நீரோட்டங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறது. வங்கக்கடலின் தெற்கு பகுதியிலையும் வங்கக்கடலையும் சுமத்ரா இலங்கை இடைப்பட்ட பகுதியிலையும் குமரி கடற்பகுதி வெப்பத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கு நீரோட்டம். ஆகவே இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பசிபிக் பெருங்கடலில் அடுத்தடுத்த 3 நிகழ்வுகள் உருவாகி இருக்கிறது. அந்த 3 நிகழ்வுகளில் ஒன்றுதான் சூப்பர் புயல் ஒன்று தைவானை வரக்கூடிய 10ஆம் தேதி தாக்க இருக்கிறது. 10-11 தேதிகளில் தாக்க இருக்கக்கூடிய அந்த சூப்பர் புயல் சீனாவையும் தாக்க இருக்கிறது. அன்றைக்கு தேதியில் நமக்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவு 10-11 தேதிகளில் ஒரு சில இடங்களில் மாலை இரவில் பொழியும்னு சொல்லியிருக்கிறோம். அது நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். ஏன்னா டைட்டாக போயிட்டுருக்க காற்று. வட இந்தியாவிலையும் 2 காற்று சுழற்சி இருக்குது. தைவானை தாக்கக்கூடிய ஒரு சூப்பர் புயலும் இருக்குது. சூப்பர் புயல் என்றால் உலக காற்றை எல்லாமே கட்டுப்படுத்தி ஈர்க்கும்.
அதுதான் சூப்பர் புயல். அதாவது 200 கிலோமீட்டருக்கு மேலே இருந்த சூப்பர் புயல் அது இப்பொழுது எவ்வளோ வேகத்தில் எடுத்திருக்குன்னா 200 மைல் வேகத்தில் எடுத்திருக்கு. அதாவது 310 கிலோமீட்டர் வேகத்தில் எடுத்திருக்குது வேகம். ஆகவே இருந்தாலும் கொஞ்சம் செயலிழந்து அது தைவானை தாக்கும் பொழுது காற்றில் ஏற்படக்கூடிய டைட்டு கொஞ்சம் தொய்வு ஏற்படும் பொழுது அன்றைக்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும். அன்றைய தேதி 10-11 ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கும், எல்லோருக்கும் கிடையாது. அது மாலை இரவு இடிமழை பொழிவாக இருக்கும். குறிப்பாக வட உள்பகுதி, வடகடலோரம், டெல்டாவின் ஆங்காங்கே, தென் உள்பகுதிகளிலையும் ஆங்காங்கே இருக்கும். பெரும்பாலும் அந்த காற்று மழைக்கக்கூடிய பகுதியாக நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும், அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதி கிழக்கு பகுதிக்கும், அதிலிருந்து நேரடியாக கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு வட உள் பகுதிகளிலையும் கிடைக்கும், கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் கிடைக்கும். 10-11 அதாவது இப்போ 9க்கு மேலே 10-11 ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு கிடைக்கும். கொஞ்சம் கூடுதல் பரப்பில் சில இடங்களில் சற்று கனமழையுமே இருக்கும். சரி, அதுக்கடுத்து எப்போது மழை? கொஞ்சம் வெயில் உயர்ந்தது போல் இருக்கும். அது எங்கே வெயில் உயர்ந்தது போல் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். காரணம் என்னென்னா, பருவமழையோட அச்சு எங்கே இருக்குது? வட இந்தியாவில் இருக்குது. அதாவது பாகிஸ்தானை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அதோட அச்சு. பாகிஸ்தானில் இப்போவும் 45 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதனால் அந்த வெப்பத்தை தணிப்பதற்கு எவ்வளவு மழை பெய்ய வேண்டுமோ அவ்வளவும் பெய்த பிறகு தான் அங்கே முன்னேற்றம் என்பது மிக மெதுவாக நடைபெறும். அந்த முன்னேற்றம் நடைபெற்ற பிறகு தான் காற்று திசை மாறும். அந்த நாள் தான் நம்முடைய ஜூலை 19 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஜூலை 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தீவிரமடையும். தீவிரம்னா உடனடியாக கொட்டி 2 நாளில் அணைகளை நிரப்பாது. தொடங்கும், மெல்ல படிப்படியாக தீவிரமடையும். அதை விட படிப்படியாக தீவிரமடையும்னா 19 விட 20 கூடும், 20 விட 21 கூடும்னா மாத இறுதி நாளில் வலுப்பெறும். ஆகஸ்ட் முதல் வாரம் நல்லாவே வலுத்திருக்கும். மீண்டும் ஆகஸ்ட்டில் 5 நாள் இடைவெளி கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ பசிபிக் பெருங்கடலில் ஒரு புயல் உருவாகும். அதுவும் சூப்பர் புயலாக இருக்கும். பசிபிக் பெருங்கடல்னால் ஆசிய பக்கம். அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்தால் தான் அது எல்னினோ. ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்தால் அது லானினோ. இப்போ வரைக்கும் லானினாவில் தான் இருக்குது. ஆசிய பக்கம் தான் வெப்பம் உயர்ந்திருக்கு. மத்திய பசிபிக் பெருங்கடலேருந்து ஆசியா நோக்கி தான் வெப்பம் கடத்தி கொண்டு வருகிறது நீரோட்டம். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. நம்ம அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பசிபிக் பெருங்கடல் ஆசிய பக்கத்தில் சூப்பர் புயல் உருவாகும்னு சொல்லியிருக்கிறோம். கடந்த ஆண்டு ஹாங்காங்கை தாக்கிய சூப்பர் புயலோடெல்லாம் சூப்பர் அதிகமான புயல், வேகம் கொண்ட புயலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஆகையின் காரணமாகத்தான் அந்த பசிபிக் பெருங்கடலில் அடுத்தடுத்து மத்திய பசிபிக் பெருங்கடலில் உருவாகிறதுனால தான் அந்த வலுவான புயலாக உருவாகிறது. மத்திய பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. இது ஆசிய பக்கத்தை நோக்கி வரும். இது படிப்படியாக ஜூலை இறுதி, ஆகஸ்ட் மாதம் ஜூலை இறுதியில் பார்த்திங்கன்னா ஜப்பான் நோக்கியோ தைவான் நோக்கியோ சீனா நோக்கியோ போகக்கூடிய நிகழ்வு ஜூலை இறுதியில் எங்கே வரும்? அப்படியே பார்த்திங்கன்னா ஹாங்காங் நோக்கி வரும். ஆகஸ்ட்டில் எங்கே வரும்? வியட்நாம், கம்போடியா நோக்கி, லாவோஸ் நோக்கி வரும். செப்டம்பரில் எங்கே வரும்? நேரடியாக தாய்லாந்து, மியான்மர் கடந்து வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு வரும். செப்டம்பரோட பின்பகுதி, செப்டம்பர் மையப்பகுதியெல்லாம் நேரடியாக ஆந்திர பிரதேசம், ஒடிசா நோக்கி வரும். ஆகவே இது செயலிழந்து தான் வரும். அதுக்காக கவலைப்படாதீங்க. அங்கே கரை கடந்து செயலிழந்து ஒரு தாழ்வு சுழற்சியாக தாழ்வு பகுதியாக மண்டலமாக கூட தீவிரமடையும் வங்கக்கடல் ஆகவே இதெல்லாம் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம்தான். பொதுவாக ஆந்திர பிரதேசத்தில் எப்போ மழை பெய்யும் தெரியுமா? எப்பொழுதுமே ஆந்திர பிரதேச மக்களையும் ஆந்திர பிரதேசத்தில் கூடிய வானிலை வல்லுநர்களையும் வானிலை அறிஞர்களையும் கேட்டால் தெரியும், செப்டம்பர் தான் மழை பெய்யும். எப்போ கர்நாடகாவில் வலுத்து பெய்யும், ஆடிக்காற்றுன்னு எப்போ அடிக்கும்? ஆடி மாதம் தான் அடிக்கும். அது தொடங்கியிருக்கு. இப்போது அடுத்த மாதம் ஆடி மாதம். அப்போ வலுவாக அடிக்கும். அப்போ மழைப்பொழிவும் வலுவாக இருக்கும். ஆக கேரளாவில் மழைப்பொழிவு வலுவாக பெய்யும் பொழுது காற்றாக வறண்டு இந்த பக்கம் வரும். அது எல்லாமே நடக்கும். ஆகவே தயவுசெய்து புரிஞ்சுக்குவேன். நீலகிரி, வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் 19ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடையும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் 19ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கி படிப்படியாக தீவிரமடையும். ஜூலை இறுதியில் வலுப்பெறும். ஆகஸ்ட் முதல் வாரம் மேலும் வலுப்பெறும். ஆகஸ்ட் 15க்கு மேல் நன்றாக வலுப்பெறும். ஆகஸ்ட் இறுதியில் கர்நாடக அணையை நிரப்பும். ஆகஸ்ட் இறுதிக்கு பிறகு செப்டம்பர் முதல் வாரம் நீர்வரத்து கண்டிப்பாக திறந்துவிடக்கூடிய நிலைக்கு வரும். ஆகஸ்ட் இறுதியிலேயே அது திறந்துவிடக்கூடிய நிலைக்கு வரலாம். கண்டிப்பாக மேட்டூர் அணை செப்டம்பர் முதல் வாரம் 2வது வாரத்தில் கண்டிப்பாக நிரம்பும் சூழல் ஏற்படும். ஒன்று புரிஞ்சுக்க, 49 டிஎம்சி தான் கர்நாடகா அணையோட கொள்ளளவு. ஒரு டிஎம்சி என்பது 11,500 கனடி ஒரு நாளைக்கு வந்தாலே போதும். ஆக 49 நாள் 10,000 கனடி வந்தாலே நிரம்பிடும். புரியுதுங்களா? 49 நாள் 10,000 கனடி வந்தாலே நிரம்பிடும். ஏன் 25,000, 35,000, 40,000, 1,00,000 கனடி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 டிஎம்சி ஒரு நாளைக்கு வந்தனால எத்தனை நாள் நிரம்பும்? 4 நாளில் நிரம்பும். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. ஒரு நிகழ்வு வந்தாலே ஒரே நாள்லேயும் நிரம்பும், 2 நாளில் 3 நாள்லேயும் நிரம்பும். கண்டிப்பாக நிரம்பும். நம்பிக்கை வேண்டும். அதே போல் தான் பவானி சாகருக்கும், அதே போல் தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், வால்பாறைக்கும், சின்னக்கல்லாக இருக்கும். அதாவது பரம்பிக்குளம், ஆழியாறு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும். அதே போல் மறையூரும் அப்படித்தானே இருக்கும். அமராவதிக்கு நீர் தரும், கண்டிப்பாக தரும். வைகைக்கும் அப்படித்தான், முல்லை பெரியாருக்கும் அப்படித்தான். அதே போல் தான் தென் மாவட்டங்கள் நல்லா இருக்குது, பரவாயில்ல, ஓரளவுக்கு. பவானி சாகர்லாம் நல்ல மழைப்பொழிவு, மன்னிக்கவும், அது பாபநாசம்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கு, மேலும் கொடுக்கும். ஆகவே
வரக்கூடிய 10ஆம் தேதி 11ஆம் தேதியில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் உயர்ந்திருக்கிறதே, அப்போ எல்னினோன்னு சொன்னாங்களே, அதை வாட்டுதே உண்மைதான்னு ஐயோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த வரக்கூடிய கைபேசி அழைப்பை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நாம் மட்டும்தான் சொல்கிறோம் மழை பெய்யுன்னு. அது 99 மழை பெய்யாதுங்கிற தகவலை கேட்டு தயவுசெய்து நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்க. ரொம்ப வேதனைப்படுறீங்க. அதுக்கு ரொம்ப வேதனைப்படுத்துது. தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. ஆகஸ்ட் மாதத்தில், அதாவது என்ன சார் ஆகஸ்ட் கொண்டு போய்ட்டுன்னு சொல்லலை, 19லேருந்து மழை பெய்யும், மாத இறுதியில் படிப்படியாக அதிகரிக்கும், ஆகஸ்ட்டில் நிரப்பு மழை, செப்டம்பரில் உபரிநீர் திறக்கும் மழை, செப்டம்பர் முதல் வாரத்தில் கண்டிப்பாக இருக்குது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வலுத்த செப்டம்பர் அக்டோபர் மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை பிற்பகுதியில் தான் வலுத்த பலத்த மழைப்பொழிவு கொடுக்கும். யாரும் மும்பையிலையும் வட மாநிலங்கள்லையும் நினைத்தாரு, இன்னும் வட மாநிலங்களில் பெய்து கொண்டு தான் இருக்குது, இன்னும் பெய்ய போகிறது மழைப்பொழிவு. கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற நேரத்தில் தான் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை பொழியும். அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறும். வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலே இந்த ஆண்டு பலத்த மழைப்பொழிவு பொழிய இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கடந்த ஆண்டு எப்படி வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகி அங்கே போகும் இங்கே போகும்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம மட்டும்தான் அது வித்தியாசமாக அது இலங்கைக்கு தெற்கே ஒன்று உருவாகும், அது இலங்கையின் குறுக்காக கடக்கும், இப்படியும் நடக்கலாம்னு தலைப்பு போட்டு உங்களை எல்லாம் முன்கூட்டியே எச்சரித்திருந்தோம். இலங்கை மக்களுக்கு அது புரியும், இலங்கை மக்களுக்கு அறியும். ஆகவே அதே போல் தான் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் முன்கூட்டியே பருவமழை வலுப்பெற இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஆண்டு அக்டோபர் 18க்கு மேலே வடகிழக்கு, அதுக்கு முன்னாடியே வடகிழக்கு பருவமழை மாதிரி செப்டம்பர் அக்டோபரில் மழை இருக்குது. அக்டோபர் 15 தேதி வரைக்கும் மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை. அது அப்படியே வடகிழக்காக மாறும் பொழுது மேலும் வலுப்பெறும். நவம்பர் டிசம்பரில் வலுத்த இருக்குது. இடைவெளிக்கு நாட்கள் ரொம்ப குறைவு, மழை நாட்கள் தான் நிறையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையும் சரி, தென்மேற்கு பருவமழையும் சரி அதிகமாக இருக்கிற காரணத்தினால மழைநீரை சேகரிப்போம், பண்ணை குட்டைகளை அமைப்போம், பண்ணை குட்டைகள் இருக்கும் பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம். கண்டிப்பாக பின்மழை தான் என்பதை நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நேற்றைக்கு மழைப்பிடிப்பு நான் சொல்ல மறந்துட்டேன். நேற்றைக்கு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ மழை பிடிந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூடலூர் பசார் 86 மில்லிமீட்டர், ஃபோர்த் மவுண்ட் 85, அப்பர் கூடலூர் 84 மில்லிமீட்டர், தேவாலா 78, அரிசன் மலையாளம் 70, அவலாஞ்சில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, மேற்கெல்லாம் அதிகமாக இருக்குது. அதான் பார்வுட்டு 38ன்னு நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. ஆக குறைந்தபட்ச மழைப்பொழிவு எமரால்டில் 25 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, நடுவட்டத்தில் 20 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. இப்படி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையிலையும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. ஆகவே அந்த தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. கண்டிப்பாக அது கிடைக்கப்பட்டதும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.